இன்றைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், டெல்லியில ஒரு துயர்மிகு சம்பவத்தை பார்க்க முடிஞ்சது. ஒரு கார்ல வெடிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி ஒரு 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவமானது ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிற செங்கோட்டை பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அரசியலாகவும் சரி, கல்ச்சரலாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் நடந்திருக்குது. நீங்க இந்த செய்தியை பார்த்த உடனே, கேள்விப்பட்ட உடனே நீங்க ஒரு டெல்லி வாசியா, ஒரு நிருபராகவும் ஒரு ஜெர்னலிஸ்டாகவும் எப்படி உணர்ந்தீங்க? அந்த சூழல்ல போய் எப்படி நீங்க பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நம்பவே முடியல. அப்படி ஒரு ஒரு தகவல் வந்த உடனே, ஏன்னா அந்த இடம் நிறைய குறுகலான சந்துகள் நிறைய இருக்கக்கூடிய இடம். சின்ன சின்ன மின் கசிவு அப்படின்றது ஏற்படும். வெளியே ஒயர் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மின் கசிவு ஏற்படும், தீ விபத்து ஏற்படும். ஸோ அப்படி ஏதாவது இருக்கும் அப்படின்னு தான் நாங்க அசீவ் பண்ணோம். ஏன்னா ரெட் ஃபோர்ட் இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்போ, ஒருவேளை இந்த அட்டாக் வேற ஏதாவது முக்கியமான இடத்துல நடத்த போய் ரெட் ஃபோர்ட் முன்னாடி நடந்துருச்சோ அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே பதில் சொல்லுவேன், ரெட் ஃபோர்ட்டை விட இந்தியாவில் எதுங்க முக்கியமான இடம் இருக்க போகுது? இந்தியாவுடைய அடையாளம் ரெட் ஃபோர்ட் தான். நீங்க தாஜ்மஹால்ன்றது ஒரு சுற்றுலா தலமா பார்க்க போறோம். மற்ற இடங்கள்லாம் ஒரு ஒரு வழிபாட்டு தலம், இல்ல ஒரு 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 பொலிட்டிக்கலான ஒரு இடம் அப்படிதான் பார்க்க முடியும். ஆனா ரெட் ஃபோர்ட் நம்ம ரூபாய் நோட்டுகள்ல இருக்கக்கூடிய படம் தொடங்கி அத்தனை முக்கிய நிகழ்வுகளுமே ரெட் ஃபோர்ட்ல தான் நடக்கும். இப்பவும் நம்மளுடைய குடியரசு தின அணிவகுப்பு முடியறது ரெட் ஃபோர்ட்ல தான் முடியுது. பிரதமர் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடிய இடம் ரெட் ஃபோர்ட்ல தான் நடக்குது. பன்முக கலாச்சாரத்துடைய அங்கமா இருக்கு. ஏன்னா ரெட் ஃபோர்ட்டுக்கு எதிரிலேயே கோயில் இருக்கும். அந்த கோவில்ல இருந்து ஒரு ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா பெரிய குருத்வாரா இருக்கும். அப்படியே நீங்க லெப்ட் சைடு ஒரு ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய மசூதியான ஜமா மஸ்ஜித் இருக்கும். அந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அமைதியை மட்டுமே போதிச்சுக்கிட்டு இருந்த, அகிம்சையை மட்டுமே வலியுறுத்திக்கிட்டு இருந்த மகாத்மா காந்தியுடைய நினைவிடம் அப்படின்றது, கல்லறை அப்படின்றது அங்கதான் இருக்கு. அதை தொடர்ந்து அப்படியே வந்தீங்கன்னா மற்ற பிரதமர்களுடைய நினைவிடங்கள் எல்லாமே அடுத்தடுத்து அமைக்கப்பட்டிருக்கு. ஹைலேண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 உயர் மதிப்புக்குரிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கான அத்தனை இடங்களுமே பொதிஞ்சிருக்கக்கூடிய இடம் ரெட் ஃபோர்ட் தான். நம்மளுடைய குடியரசு தினத்துக்கு அந்த அணிவகுப்பு வாகனங்கள்லாம் போய் நின்று முடியிற இடம் அதுதான். பொலிட்டிக்கலான அத்தனை ஈவெண்ட்டுகளுமே அங்கதான் நடக்கும். ராகுல் காந்தி அந்த ஒற்றுமை யாத்திரையை டெல்லியில இந்தியா ஃபுல்லா நடத்தி டெல்லியில மீட்டிங் போட்டது ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடிதான் அவர் போட்டாரு. இன்னைக்கும் ராம்லீலான்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்துடைய நிகழ்வு, அந்த தசேரா கொண்டாட்டங்கள் டெல்லியில நடக்கக்கூடிய தசேரா கொண்டாட்டங்கள் தான் உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்ற விஷயமா இருக்கும். ஏன்னா அங்கதான் குடியரசுத் தலைவர் கலந்துக்குவாங்க, பிரதமர் கலந்துக்குவாங்க, முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்குவாங்க. அதை விட ஒரு முக்கியமான இடம் இந்தியாவில எது இருக்கும் எனக்கு தெரியல. இப்ப பார்லிமெண்ட்னா அரசியல் கட்சி தலைவர்கள் போவாங்க, செஷன் நடக்கும் அப்படின்றது இருக்கும். இப்ப கோர்ட் இருக்குன்னா லிட்டிகன்ஸ் போவாங்க, அது சம்பந்தமான விஷயம் இருக்கும். ரெட் ஃபோர்ட் நீங்க அங்க உலக தலைவர்கள் வருவாங்க. இப்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய உலக தலைவர்கள் எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனா ரெட் ஃபோர்ட்டுக்கு போவாங்க. ஆயிரக்கணக்கானவங்க குமிஞ்சிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றப்போ, நம்ம ஊர்ல டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி இருக்கும்? குடியிருப்புகள் ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும், மார்க்கெட்னா ஒரு சின்ன மார்க்கெட்டா இருக்கும். ஆனா இந்த ரெட் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாந்தினி சௌக் அப்படின்ற மார்க்கெட்டு டெல்லியுடைய மிகப்பெரிய மார்க்கெட்டு. நீங்க A to Z அங்க எல்லாமே உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய உணவகங்கள் உலக பிரசித்தி பெற்றது. நான் இந்திய பிரசித்தி பெற்றதுன்னு கூட சொல்லுவேன், உலக பிரசித்தி பெற்றது. முகலாயர்கள் காலத்து உணவு முறைகளை இன்னைக்கும் அங்க உங்களுக்கு அதே ஆத்தென்டிகேட்டடான டேஸ்ட் கிடைக்கும். நான் ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அது முக்கியமான இடம் அப்படின்றதுக்காக தான் அதை நான் சொல்றேன். அப்படியான ஒரு இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்றது யாருமே இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஹைலி செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு இடம், அத்தனை நவீன ரக சிசிடிவி கேமரா காட்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம். கூட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கண்காணிப்பு அப்படின்றது இருக்கும். கரெக்டா அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய உயர ஆட்கள் ஏறி பார்க்கக்கூடிய சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்கும். பயங்கர செக்யூர்டா இருக்கும். நீங்க கார்ல எல்லாம் போறீங்கன்னா டிராப் பண்ணிட்டு உடனே கார் போயிடணும். அங்க போய் நின்று வெயிட் பண்ணிட்டு எல்லாம் ரோட்ல இருக்க முடியாது. டெல்லியுடைய பிரதான வழியான இந்த தாண்டிதான் எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் போகணும். ஸோ ரெட் ஃபோர்ட்னா நீங்க அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப பிளாஸ்ட் நடந்த இடம் மட்டும் கிடையாது, அப்படியே பேரலா டெல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு சாலை இருக்கு.
இந்த 2 சாலைகளுமே டெல்லியை இணைக்கக்கூடிய முக்கியமான இணைப்பு சாலை அப்படின்னு கூட சொல்லலாம். மெட்ரோ ராஜீவ் சௌக்னு ஒரு மெட்ரோ சொல்லுவாங்க. அதுதான் டெல்லியுடைய கனெக்டிங் பாயிண்ட். நீங்க அங்கிருந்து எல்லா இடத்துக்குமே மெட்ரோ வந்து உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். அந்த ராஜீவ் சௌக்ல இருந்து ஒரு 5 ஸ்டாப்புகள் தள்ளி இருக்கக்கூடியதுதான் இந்த ரெட் ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இவ்வளவு முக்கியமான இடத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? எங்களால நம்பவே முடியும். சரி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு போல இருக்கு, சிஎன்ஜி ஏதோ சிலிண்டர் வெடிச்சிருச்சு போல அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் நேரம் போக போக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இது தீவிரவாத அட்டாக்கா இருந்திருக்கு. ஏன்னா உப்பா சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஆக்டிவிட்டிஸ் கீழே இதை பண்ணியிருக்கிறாங்க, சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்றப்பதான் இது நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றப்போ வி ஆர் இன் தி ஷாக். எங்களால அதுல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியல. செங்கோட்டையிலேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்தியாவில் வேற எங்க பாதுகாப்பு இருக்கும்னு நம்ப முடியும்? ரைட் சார். இப்போ இந்த சம்பவம் நடந்து இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல. ஆனா இப்போ வரைக்குமே அந்த கார்ல இருந்து என்ன வெடிச்சது, என்ன பொருள் பயன்படுத்தப்பட்டது, வெடிமருந்தா இல்ல டிஎன்டியா, எதுன்னு இன்னும் தெளிவா விளக்க சொல்லல அப்படின்னு சொல்லி செய்திகள்ல பார்க்க முடியுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, 2 விஷயமா ஒண்ணு பார்க்கலாம். ஒண்ணு, மக்கள் இன்னும் பதட்டமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ம். பட் ஆனா இட் ஹேப்பன்ஸ். இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே இட் ஹேப்பன்ட். எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிற சூழல்ல வெளியே தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இது வந்து ஏதோ டெல்லியில நடந்த சம்பவமா மட்டும் இல்லாம இதோடைய நீட்சி அப்படின்றது ரொம்ப விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு சூசைட் பாம்பர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது நம்ம கண் கூட தெரியுது. ஏன்னா உள்ள ஒரு நபர் இருந்து ட்ரிகர் பண்ணதுல தான் அது வெடிச்சிருக்குன்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா சதி திட்டம் அப்படின்னு நான் சொல்ல, நீங்க சொல்ல, இந்தியாவுடைய பிரதமர் சொல்லியாச்சு. அதுவும் வேற ஒரு நாட்டுடைய மண்ணுல போய் நின்று இந்த சதி திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்களோ அவங்க யாரையும் நாங்க விட மாட்டோம், நீதிக்கு முன்பாக நிறுத்துவோம் அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அப்படின்னா இதுல சதி திட்டம், தீவிரவாத தாக்குதல் சதி திட்டம் தான் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட திங்கட்கிழமை வந்து ஹரியானா, டெல்லியில இருந்து ஃபரிதாபாத் டெய்லியும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவங்க அங்க இருந்து டெல்லிக்குள்ள வேலைக்கு வந்துட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்க கிட்டத்தட்ட 2800 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களை மருத்துவர்களுடைய இருப்பிடங்கள்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய முக்கியமான இடங்களுக்கு ரெகுலரா அவங்க டச்ல இருந்திருக்காங்க. அதுல ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2ல ஒரு மருத்துவர் தடை செய்யப்பட்ட அமைப்பான பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது போஸ்டர்களை வந்து அவர் ஒட்டி இருக்கிறாரு, அதை வந்து பாராட்டக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு இன்டெல் அவருக்கு தகவல் கிடைச்சு அவரும் அந்த அந்த அடிப்படையிலும் சிசிடிவி கேமராக்கள் அடிப்படையிலையும் கைது செய்ய, அதுதான் ஆக்சுவலா அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கு. இப்ப இந்த சூசைட் பாபர்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபரும் புல்வாமால தான், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய புல்வாமால தான் பிறந்திருக்கிறாரு. இந்த 2 டாக்டர்ஸோட கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 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 மருத்துவராகவும் இருந்திருக்கிறாரு. அதுல காரு வந்து 2013 ஹரியானா ஃபரிதாபாத்ல பர்ச்சேஸ் பண்ணப்பட்டாலும் அதுக்கப்புறம் டெல்லியில அது விற்கப்பட்டு மீண்டும் இன்னொருத்தர் கைமாற்றப்பட்டு அந்த கார் திருப்பி ஜம்மு காஷ்மீர் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு அவங்க சொல்றாங்க. ஆனா போர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இது நீங்க எவ்வளவு பாருங்களேன், ஒரு காரை ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கைமாத்தி விடுறாங்க. 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 2013 வாங்கின காருன்னா இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. காரோடைய பெயரை மாத்தாம விற்கப்பட்டிருக்குது. ஆனா பேரையோ டாக்குமெண்ட்ஸையோ மாத்தாம ஒரு சின்ன விஷயம் என்ன, அந்த அந்த அதை மாத்துறதுக்கு அந்த குறிப்பிட்ட அதிகாரி என்ன ஒரு லஞ்சமா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கியிருப்பாரா? ஆனா அதோடைய விலை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விலையை நம்ம கொடுத்திருக்கிறோம். சோ இதுக்கு பின்னாடி இத்தனைய இத்தகைய சதித்திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுனாலதான் இப்போ என்ஐஏ விசாரணைக்காக இதை மாற்றிருக்காங்க. ஏன்னா என்ஐஏ விசாரணைன்னு போனாதான் ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றப்போ அவங்களால எதையும் செய்ய முடியும். ஆனா இப்ப வரைக்கும் சொல்லாம இருக்கிறாங்க யாரு கைது செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்ம ஊடகங்கள் மூலியமா வரக்கூடிய தகவலா தான் இருக்கு. நேற்று ஹோம் மினிஸ்டர் தகவல் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பூட்டான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இம்மிடியட்டா ஒரு மத்திய பாதுகாப்புத்துறை கேபினெட் மீட்டிங் அப்படின்றது நடத்தப்படும். நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா தகவல்கள் சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேட்டடான தகவலா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு பகல்காம்ல வந்தப்போ நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிட்டாலியேஷன் பண்றோம், நம்ம ஒரு பதில் தாக்குதல் கொடுக்குறோன்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட தவறான செய்திகள் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க டிபெண்ட் பண்றதுக்கு சாதகமா போயிடும்.
அந்த மாதிரி எதுவும் இல்லாம ம். இருக்கிறதுக்காக இவங்க ஒருவேளை இன்னும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்களா, இது டெலிபரேட்டாவே இதை சொல்லாம இருக்கிறாங்களா, ஒருவேளை அரசாங்கத்துடைய தோல்வி இது. ஏன்னா அப்கோர்ஸ் இது தோல்விதான். ஒரு பகல்கம்ல தாக்குதல் நடந்து வெறும் ஒரு 6 மாசத்துக்குள்ள டெல்லியில ரெட் போர்ட்ல, நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி ரெட் போர்ட்னு சொல்றது, ம். இது இந்தியாவுடைய டெல்லியுடைய இதயத்துல கை வச்ச மாதிரி இது. ஏன்னா ம். மத்திய அரசு, பாஜக சர்க்கார், உள்நாட்டு பாதுகாப்புடைய உறுதி செய்ய வேண்டிய இடத்துல பொறுப்புல இருக்கக்கூடியவர் மத்திய உள்துறை அமித்ஷா, அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். டெல்லியுடைய அரசு பாஜக சர்க்கார், டெல்லியுடைய முனிசிபல் கார்பரேஷன் பாஜக சர்க்கார். டெல்லியில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்த்தட்டி சொல்லிட்டாங்க, டெல்லியில வந்து நீ நடக்க போறது டபுள் என்ஜின் சர்க்கார் கிடையாது, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார், 3 ம். இன்ஜின்களை வச்சு நாங்க இயக்க போறோம் அப்படின்னு. ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பாருங்க, ஒரு காற்று மாசுபாடு தொடங்கி ஒரு கங்கை நதி, யமுனை நதி தூய்மைப்படுத்துறது வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல வந்துகிட்டே இருக்கு. இதோடைய நீட்சியா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்றப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? அப்கோர்ஸ் பப்ளிக் கேட்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ம். பயம் இருக்கும்ல, இப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ ஒரு ஒரு சர்வதேச நாடுகள் இப்ப என்ன சொல்றாங்க? டெல்லியில இந்த இடங்களுக்குலாம், இந்தியாவில இந்த இடங்களுக்குலாம் போகும் பொழுது பார்த்து போங்கன்னு ஒரு அட்வைசரி கொடுக்குறாங்க. ம். எவ்வளவு பெரிய ஒரு ம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சர்வதேச நாடுகள் மத்தியில இந்தியாவுல நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது இந்திய இறையாண்மையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். நமக்கு இருக்கக்கூடிய வேதனையும் அதுதான். நம்ம ஒரு அமைதியான நாடு, ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, தீவிரவாத தாக்குதல் ஈடுபட்ட அத்தனை பேருமே சட்டத்தின் முன்பாக கடுமையா தண்டிக்கப்படணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை நடக்காம தடுத்திருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தடுக்காம வச்சுட்டாங்களா, அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு எடுத்துக்க போறாங்க, அதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க ம். போறாங்கன்றதா இங்க மிக முக்கியமான கேள்வி. ஒருவேளை அந்த அதான் கேள்வியை அதுக்கு நழுவி பொறுப்பெடுத்துக்கிட்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா பகல்காம் அட்டாக், மணிப்பூர் விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த அட்டாக் சொல்றாங்க. இல்ல, ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லயாவது அப்படியான பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த 10-11 வருஷத்துல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். எம்ஜே அக்பர் அப்படின்னு ஒரு ஒரு இணையமைச்சர் இருந்தாரு. ஒரு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சரா இருந்தவர், ஒரு முன்னாள் பத்திரிகையாளரும் கூட. மீட்டு சர்ச்சையில சிக்கினாரு. அதுல சிக்கினதுக்கு ம். அப்புறம் மரியாதையா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வெளியே போயிருங்க அப்படின்னு. வடகிழக்கு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சண்முகநாதன் வந்து அதே மாதிரி ஆளுநரா இருந்தப்போ, அதே மாதிரி ஒரு பெண்கள் சம்பந்தமான பாலியல் சர்ச்சையில சிக்கிறப்போ அவரையும் அதே மாதிரி ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சோ இந்த பெண்கள் ரீதியிலான பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிக்கக்கூடிய, ரொம்ப வெளிப்படையா சிக்கக்கூடிய நபர்கள் மீது மட்டும்தான் இப்படியான ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்கள அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறது. பிரிஜ்பூஷன் சிங் எடுத்துக்கோங்க, பாலியல் வன்கொடுமை புகார்ல அவ்வளவு பெரிய புகார்ல என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க? நான் நான் கேட்கறது கரெக்ட் தானே? பாஜகவுடைய ம். உத்தரப்பிரதேசத்துடைய முக்கிய நிர்வாகியான எம்எல்ஏவும் இந்த சென்கார் மீது வந்து அவ்வளவு பெரிய புகார் வந்துச்சு. கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துக்கோங்க, மத்திய ரயில்வே துறை அமைச்சரா இருக்கிறாரு. எவ்வளவு ரயில் விபத்துகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ம். அப்படி நடக்கும். ஒரு மோசமான சம்பவம் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகிடுவாங்க. அதுதான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க விமான விபத்துகள் எடுத்துக்கோங்க, எவ்வளவு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி கூட டெல்லியில சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி ஆயிரக்கணக்கான பிளைட்டுங்க வந்து அவ்வளவு பெரிய ம். பிரச்சனையாச்சு. இப்ப இது எல்லாமே பெரிய தவறுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்ப நீங்க பாலாசோர்ல நடந்த ரயில் விபத்து தொடங்கி எத்தனை விபத்துகள் நடந்துருச்சு. சின்னதும் பெருசுமா தினம்தோறும் ரயில் தண்டவாளம் தடம் புரள்றது டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க? இவங்க எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி யாருமே எடுத்துக்கல அப்படின்னா அமித்ஷாக்கு, அமித்ஷாவை யாரு கேட்க முடியும்? நாட்டுடைய அத்தனை முக்கிய விஷயங்களுக்குமான தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமித்ஷா, அவர் யாரு? நான் கேட்க முடியுமா? நீங்க கேட்க முடியுமா? பப்ளிக் கேட்க முடியுமா? இல்ல எதிர்கட்சிகள் தான் கேட்டுருவாங்களா? கேட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிடுவாங்களா? இப்ப ம். கடந்த காலங்களே ஆச்சு. யார் என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க? உடனே உளவுத்துறை தவறணும். உளவுத்துறை தவறுதான். யார் அதுக்கு பொறுப்பு? உளவுத்துறையோட தலைவரா யார் இருப்பாங்க? அப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நான் நான் இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையாளன் டெல்லியில இருக்கு அப்படிலாம் இல்ல. ஒரு சாமானியனா இந்த கேள்விகளை நான் கேட்கறது நியாயமானதா இருக்கா இல்லையா? அக்கௌண்டபிலிட்டின்னு ஒருத்தவங்க கண்டிப்பா. எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்போ ஒரு
ஒரு பெரிய ஒரு எந்த தவறு நடந்தாலும் இதை வந்து எல்லா எல்லா மாநில அரசுகளுக்குமே நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடல. அதுக்காக நான் அவர் ராஜினாமா அதெல்லாம் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா அந்த அக்கௌண்டபிலிட்டின்றது என்ன பண்ண போறாங்க? இப்போ பகல்காம்ல தாக்குதல் நடந்துச்சு, ரிட்டாலியேஷன் பண்ணோம், நாங்க தீவிரவாத முகாம்கள்லாம் நடத்திட்டோம், இனி இந்தியாவுல தீவிரவாத தாக்குதல் இருக்காது அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்தாங்க. 6 மாசம் கூட ஆகல, டெல்லியில நடந்துருச்சு. ஏதோ ஊடுருவல் முயற்சியை தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா தெரியாது. டெல்லியில நடந்துருச்சு. பிரைம் மினிஸ்டர் வீட்ல இருந்து வெறும் 8 கிலோமீட்டர், காந்தி சமாதியிலிருந்து 1,5 கிலோமீட்டர், ஜம்மா மஸ்ஜித்ல இருந்து 500 மீட்டர், பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கூட இருக்காது, 5-6 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஹார்ட்லேண்ட் ஆஃப் 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர். ராஷ்டிரபதி குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து 10 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதை விடையும் கம்மியா தான் இருக்கும். இந்தியா கேட்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். எப்படி யார் கொஸ்டின் பண்ண போறாங்க? யார் கொஸ்டின் பண்ண போறாங்க? அதுதான் இங்க விஷயம். இப்போ ரெட் ஃபோர்ட்ன்றது எவ்வளவு முக்கியத்துவமான பகுதி அப்படிங்கறது நீங்க சொல்லிருக்கீங்க. பக்கத்திலே பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்க களத்துக்கு போகும்போது மக்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது? அவங்க இப்படி இப்போ வந்து இந்த விபத்தை ஒட்டி என்னவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க கண்கூட யார்கிட்டயாவது பேசுனீங்களா? நாங்க நிறைய பேர்த்த பேசணும், எனக்கு இருப்பு கொள்ளவே முடியல. நீங்க அதனாலதான் நீங்க காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தப்ப கூட என்னால நேரம் ஒதுக்க முடியாம இருந்ததுக்கு காரணமே கூட அதனாலதான். ஏன்னா நாங்க ரெகுலரா போகக்கூடிய விஷயம். இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு 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 சுத்தியல் வேணும்னா கூட நாங்க வந்து அந்த இடத்துக்கு போவோம். ஒரு ஐபோனுக்கு ஒரு கவர் போடணும்னா கூட நாங்க அங்க போவோம். ஏன்னா அங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது. சாப்பிட்றதுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். எங்களுக்கான அங்க மலரும் நினைவுகள் அப்படின்றதே நிறைய இருக்கு. அதுவும் இந்த குளிர்காலம் அப்படின்றப்போ ரொம்ப அழகா இருக்கும். டெல்லியே ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். பொல்யூஷன் மட்டும் இல்லாட்டி பயங்கர அழகான ஒரு சிட்டி டெல்லி. சோ இதுக்கு போகும். அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி 10-13 பேர் வந்து உடல் சிதறி இறந்திருக்காங்க. அதுல 2-3 பேர்த்த நான் பேசும் பொழுது எல்லாம் கடைகள்லாம் 1-2 சாப்பாடு கடைகள், ஏன்னா நிறைய மீடியாக்காரங்க இருக்காங்க, பாதுகாப்பு படைகளுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கடைகள், டீ கடைகள் மட்டும் திறந்து வச்சிருக்காங்க. மற்ற பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுதான் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் கேட்கும் பொழுது நாங்க வந்து இங்க தீபாவளிக்கு கூட பெருசா பட்டாசு எல்லாம் வெடிக்க மாட்டோம். ஏன்னா கிரௌடு நிறைய இருந்துகிட்டே இருப்பாங்க, வீடு நிறைய இருக்கும், ரொம்ப லிமிட்டடா தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா எங்க இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு பாம்பிளஸ் நடந்துச்சு அப்படின்றத வந்து எங்களால நம்பவே முடியல. எங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா அந்த உடல்லாம் அப்படியே செதறி போய் கிடந்திருக்கு, கை எங்கேயோ கால் எங்கேயோ செதறி போய் கிடந்திருக்கு. ஆனா அதுலயும் ஒரு நல்வாய்ப்பான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு நடந்த உடனேயே அங்க இருக்கக்கூடியவங்க பப்ளிக் எல்லாருமே அவங்களாவே போய் அந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. காவல்துறையினர் அவங்களோட உதவியோட உடனடியா அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. அதனால கூட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாம் ஓடி போகாம நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்த்தாலே, நமக்கு வீடியோ சோசியல் மீடியால வரக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும். எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்என்ஜிபி மருத்துவமனைகளுக்கு அத்தனை பேர் அவங்களோட சொந்த ரிக்ஷாலையும் ஆம்புலன்ஸ்லயும் போட்டு அள்ளி போட்டு அவங்க அதான் சொல்றாங்க, சார் எங்களுக்கு அது என்னன்னே தெரியல, அது உடம்பா இல்ல என்ன ஏதோ மூட்டை கட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனா அதை ஆம்புலன்ஸ்ல போட்டணும்னு மட்டும் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு அவங்களோட வெறும் கையில அதெல்லாம் அவங்க பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் நம்மளால, ஏன்னா நான் பண்ணேன் ஜஸ்ட் நேர்ல போய் பார்த்தோம், அங்க சதறி இருக்கிற பொருளை பாக்குறப்பே அது தாங்க முடிய மாட்டேங்குது, அது என்னமோ பண்ணுது. அப்ப அதை கண்ணுல பார்த்து இனி எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த வடு அப்படின்றது அவங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் மார்க்கெட் ஏரியான்னு சொன்ன உடனே சுற்றுலா தலம் அப்படின்ன உடனே வீடுகள்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. கீழே கடைங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கடைங்க இருக்கும், மேல ஃபேமிலியோட வசிப்பாங்க. எங்களோட டிரைவர் வந்து அந்த இடத்துலதான் குடும்பத்தோட வசிக்கிறாரு. கீழே வந்து கடைங்க கட்டியிருப்பாங்க, இது இருக்கும், மேல மாடியில வந்து இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான குடும்பம் இப்படி இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான குடும்பம் இருப்பாங்க. பிச்சைக்காரங்க, கார் துடைக்கக்கூடிய தோழர்களோ இல்ல மற்ற சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய தோழர்களோ அத்தனை பேர் அங்க இருப்பாங்க. நான் அந்த ஒரு 3-4 பேர்த்து கேட்டேன். அவங்க ஒண்ணும் இல்ல, ஃபேமிலியா ஒரு ஒரு 200-300 பேர் இருப்பாங்க அந்த அந்த ஸ்ட்ரெச்சான ஸ்ட்ரீட்ல. அவங்களோட வேலையே என்ன தெரியுமா? அங்க வந்து நிக்கக்கூடிய கார்களுடைய கண்ணாடியை தொடச்சு விட்டோம் இல்ல வேற ஏதாவது பண்ணியும் காசு கேட்பாங்க. அந்த அவங்க தான் சொல்றேன், நீ 3 நாளைக்கு நாங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இப்போ இது எல்லாமே அவங்களுடைய வடு. நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். நீ அங்க நிக்காதீங்க, இங்க நிக்காதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. மக்களே வர்றதுக்கு பயப்படுவாங்க. நான் இன்னைக்கு போறேன், ஆட்டோல போலான்ட்டு போறேன், ஆட்டோ டிரைவர் வரமாட்டேன்றாங்க, சார் அங்க வேணாம், ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு.
இப்ப நான் சொன்னேன், நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நான் மீடியா தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பதட்டம் அப்படின்றது இருக்கு. இப்போ பகல்காம் நடந்து தீவிரவாத தாக்குதல் நடந்து தெரியும். ஜம்மு காஷ்மீருடைய மாநில முதல்வரான ஒமர் அப்துல்லா மாநிலமா போனாரு. எதுக்கு? எங்க ஊர்ல நாங்க எல்லாம் சரி ம். பண்ணிட்டோம். உங்க ஊர் மக்களை எங்க ஊருக்கு வர சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுக்கு கூட வந்திருந்தாரு. சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்த்திருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவ்வளவு ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்களா ஒரு குறிப்பிட்ட இடமே ஐசோலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி கொஞ்சம் சீக்கிரம் ம். ரெக்கவரி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அந்த காயம் அப்படின்றது இருக்குல்ல, ஒரு அச்ச உணர்வு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும்ல. அதுல இருந்து அவங்க இன்னும் மீண்டு வராம இருக்காங்க. மன அளவுல நிறைய பேரு பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இறுதியாக சார் இப்போ அதான் இந்தியாவுடைய டெல்லியுடைய இதயத்திலே கை வச்சிருக்காங்க அப்படின்னும்போது மக்கள் பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க. இந்த அச்சத்தை எதிர்பார்த்து தான் அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது புரியுது. இப்போ இது போன்ற நடவடிக்கைகளை தீவிரவாத செயல்களை தடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசானது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்? டெல்லிக்குள்ள என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் பலப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல. வி ஆர் ஆல் நாட் தட் ம். மச் எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம வந்து அவ்வளவு பெரிய நிபுணர்கள்லாம் வந்து பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் கிடையாது. டெல்லியில வந்து அதிநவீன கேமராக்கள் வந்து பல இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. அதுல 50,000க்கும் அதிகமான போட்டோஸ் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதாவது சந்தேகத்திற்குரிய நபர்கள், ம். கடந்த காலங்கள்ல குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்கள். நான் சொல்றது எல்லா வகையான மர்டர்ல இருந்து தீவிரவாதிகளா இருக்கலாம்ன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் எல்லாருடைய புகைப்படங்களும் இருக்கும். நீங்க அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா, நீங்க இம்மீடியட்டா கேப்சர் பண்ணிடுவான். அந்த அந்த வீடியோ வந்து உங்களை கேப்சர் பண்ணிடும். இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். அந்த அந்த சூசைட் பாம்பர் வந்து ஒரு காரை பயன்படுத்தி தானே வெடிகுண்டை வெடிக்க வச்சான். அவன் அந்த ரெட் ஃபோர்ட் ஏரியால 3 மணி நேரம் பார்க்கிங் லாட்லயே இருந்திருக்கான். மதியம் ம். 3:30 மணில இருந்து சாயந்தரம் 5:30, 5:45, 6:30 அந்த நேரம் முழுமையா அங்கேயே இருந்திருக்கிறான். கிடைக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆளு ஒரு நொடி கூட காரை விட்டு இறங்கவே இல்ல. உங்களுக்கு சந்தேகம் வருமா ஓகே. வராதா? இப்ப நீங்க நீங்க ஒரு பார்க்கிங் நடத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரயில்வே ஸ்டேஷன்லயோ, இல்ல பஸ் ம். ஸ்டாண்ட்லயோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல கோயில் வாசல்லயோ, நீங்க ஒரு பார்க்கிங் வச்சிருக்கிறீங்க. சார் டூரிஸ்ட் வருவாங்க, உங்க கார வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு டிரைவர் தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சுட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு 3 மணி நேரம் கார விட்டு ம். ஒரு தண்ணி குடிக்க பாத்ரூம் போக கூட இறங்கலன்னா, உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஆனா அந்த இடத்துல அவ்வளவு கேமராக்கள் இருக்கும். அத்தனை காவல்துறையினர் இருந்திருப்பாங்க, துணை ராணுவ படையினர் இருப்பாங்க. யாருக்குமே ஒரு சந்தேகம் கூட வரவே இல்லையா? அதுவும் இல்லாம இந்த காரு பக்காவா ஹரியானால இருந்து ஜம்மு காஷ்மீர் போய் திருப்பியும் வந்து டெல்லியோட அவுட்டர் ரிங் ரோடு வழியா வந்து டெல்லிக்குள்ள நுழைஞ்சு ரெட் ஃபோர்ட்ல வந்து அவ்வளவு வெடிப்பொருளை வச்சுட்டு பார்க்கிங் லாட்ல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. யாராலுமே கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. இது இதை இந்த பாதுகாப்பு குறைபாடு என்ன சொல்றது? நீங்க இந்தியாவுடைய மிக மோசமான கிரைம் நடக்கக்கூடிய இடமா எடுத்து பாருங்களேன். டெல்லி இருக்கும். நிர்பயாவுடைய அந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் டெல்லி காவல்துறையினர் ஏதாவது பாடம் கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா வரக்கூடிய செய்திகள் வச்சு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. விச் விச் ம். கேபிட்டல் இஸ் கிரைம் ஹையஸ்ட் கிரைம் ரேட் இன் வேர்ல்டுன்னு போட்டு பாருங்க. கண்டிப்பா டெல்லியோட இடம் அப்படின்றது நிச்சயமா இருக்கும். நான் இங்கேயே இருக்கிறேன்றதுனால சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு ஒரு போனோ ஒரு செயினோ நான் எதுவுமே போடவே மாட்டேன். போன்லாம் வச்சா பாக்கெட்டுக்குள்ளேயே பேக்லயே வச்சுட்டு போவேன். ஏன்னா அவ்வளவு தெஃப்ட் நடக்கும். உடனே எல்லா ஊர்லயும் தானே சார் கேபிட்டல் நடக்குது சார். ய- ய- எப்படி ம். மக்கள் வருவாங்க? இங்க இருக்கக்கூடியவங்க நாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல சுத்துறது அவ்வளவு பயமா இருக்கும். நான் சென்னையில போயிருக்கிறேன். சென்னையில நைட் நேரத்துல கூட நம்ம பைக் எடுத்துட்டு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். இங்க அவ்வளவு பயமா இருக்கும். போவோம். நல்லா நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா போவோம். சீக்கிரம் வந்துருவோம். இது டெல்லியில இருக்கக்கூடிய நிறைய பேர் இது உணர்ந்திருப்பாங்க. ஏதோ இது மிகைப்படுத்தி சொல்லணும், இட்டுக்கட்டி சொல்லணும் அப்படின்றதுக்கானதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க இங்க நடக்கக்கூடிய கிரைம் உடைய ரேட் அப்படின்றது பயங்கர அதிகமா இருக்கும். காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னு ம். அதான் நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு பார்க்கிங் லாட்ல 3 மணி நேரம் ஒரு கார் இருந்திருக்கு. உள்ள ஒரே ஆள் உட்காந்துட்டே இருந்திருக்கா. யாருமே போய் என்னன்னு கூட கேட்கவே இல்லை. சந்தேகமே யாருக்குமே வராம இருந்திருக்கு. அப்போ இத வச்சு நீங்களா தான் முடிவு பண்ணிக்கணும். ஆஹ் இத தடுக்காம இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியல. ஏன்னா டெல்லியோட ஹார்ட்லேண்டான ரெட் ஃபோர்ட்லயே நடந்துருச்சு. என்ன சரி பண்றது? இதுக்கப்புறம் என்ன சரி பண்றது? அதுவும் ம். ஒரு முக்கியமான பகல்காம் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் புல்வாமா நடந்துச்சு. புல்வாமாக்கு அப்புறம் உரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. தொடர்ச்சியா நாட்டுடைய மற்ற இடங்கள்லயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ராணுவ நிலையங்களுக்குள்ள உள்ள வந்து அடிக்கிறாங்க. டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல
கருணையே காட்டாம இவ்வளவு பெரிய சம்பவத்தை நடத்திருக்காங்க. இன்னைக்கு டெல்லிக்குள்ளேயும் வந்தாச்சு. அதுதான் சொல்லல, அந்த அச்சத்திலிருந்து எங்களாலேயே இன்னும் மீளவே முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரிட்டாலியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது நிறுத்தப்பட்டுருமா, முடிவுக்கு வந்துருமா அப்படின்றதுதான் கேள்வி. ஓகே சார். இந்த தாக்குதல் ஏற்படுத்தின அச்சத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும். டெல்லி மக்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமா இருக்குது. டெல்லியிலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி.